நம்ம என்னதான் படிச்சாலும் படிச்ச விஷயத்த அப்ளை பண்ணி பார்க்கலன்னா என்ன கிடைக்காது? சர்டிபிகேட் கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது. நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், இவ்வளவு படிக்க வச்சு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோம். வேலை வாங்கி கொடுத்த பிறகு படித்த அந்த படிப்பை தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் போய் அதை செஞ்சு பார்க்கல, அதை செயல்முறைப்படுத்தலைன்னா என்ன பிரயோஜனம்? போன முதல் நாளே படரி வாக்கில் அடி கொடுத்து நீ படித்தது என்ன பிரயோஜனமோன்னு சொல்லி விரட்டுவாங்க. ராத்திரி பகலாய் கர்த்தருடைய சமூகத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ இருந்து வேத வசனத்தை படிக்கிற நீ, பட்டதாரியை போல மாறிக்கொண்டிருக்கிற நீ, வேத வசனத்தை உள்ள உட்கொண்டு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவரை பாடி துதிச்சு அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு நீ முயற்சி எடுக்கலைன்னா நீ ஒரு பேதையாய் தான் இருக்கிறாய். கர்த்தரிடத்தில் அந்த பலனை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாய் களி கூறும்படி பிரயாசப்படு. ஹல்லேலூயா. வசனத்தை படிச்சுட்டு விட்டுட்டு போகாத, அதை அப்பியாசப்படுத்து, அதை அப்பியாசப்படுத்து. சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற வாய்ப்பாடு, ஒரு பெட்டி கடைக்கு முன்னாடி நம்ம சாதனை வாங்குறதுக்கு நம்ம அனுப்பி விடம்போம், அது கிரியை செய்யணும்னா அது பிள்ளையினுடைய இருதயத்தின் ஆழத்தில் தெளிவாக பதிந்திருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னதுக்கு மேல சொல்லுவோம், சொன்னதுக்கு மேல சொல்லுவோம், தள்ளுனதுக்கு மேல தள்ளுவோம், நுள்ளுனதுக்கு மேல நுள்ளுவோம், கொட்டுனதுக்கு மேல கொட்டுவோம். எதுக்கு? அந்த வாய்ப்பாடு மனப்பாடம் வருது. அதுபோல என் தேவன் ஏன் தெரியுமா சொல்றதுக்கு மேல சொல்றாரு, தள்ளுறதுக்கு மேல தள்ளுறாரு? வசனத்தை படிச்சு உள்ள வச்சுட்டு போறதுக்கு அல்ல, அது உன் வாழ்க்கையில கிரியை செய்ய பண்ணு. ஆவியானவருக்கு கிரியை செய்யும்படி இடம்பத்துக்குள்ள கிரியை செய்யட்டும், உன் சரீரத்துக்குள்ள கிரியை செய்யட்டும், உன் வீட்டிற்குள்ள கிரியை செய்யட்டும், உன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு கிரியை செய்யட்டும், தலைமுறைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும், உன் எல்கைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும். அதை விட்டு கொடு. அல்லேலூயா. அழகான வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும், அதுக்கப்புறம் நீ கண்ணு மூடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி கண்ணு மூடணும்னா என் தேவனாய் கர்த்தர் இந்த வனாந்தரத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும். நிறைய பேர் நினைக்கிறது, நான் ஏன் இன்னும் கிடக்கேன், இதெல்லாம் காணணுமா கடவுளே? இப்படி எல்லாம் இனி கேட்க வேண்டியது, இதெல்லாம் காணும்படி கர்த்தர் என்னை வைத்தீரே. மாறணும், வார்த்தை தான், இந்த உச்சரிப்பு மாறணும், அவ்வளவுதான். இதெல்லாம் கண்டுட்டு நான் கிடக்கணுமா கடவுளே? இதெல்லாம் காணும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தந்தீரே. அல்லேலூயா. உச்சரிப்பு மாறணும்னா உன் வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகணும். அல்லேலூயா. நீ படுற கஷ்டம் போல, உன் பிள்ளை படுற கஷ்டம் போல, வீட்டில் இருக்கிறவங்க படுற கஷ்டம் போல இனி ஒரு கஷ்டம் யாரும் சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிற உனக்குள்ள இந்த வனாந்தரத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கும் ஆண்டவரேன்னு நீ உற்சாகமாய் தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் வழி நடத்துவதற்கு உட்படுவாயானால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த வனாந்தரத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 3 வேத பகுதிகள்: நீதிமொழிகள் 23:18, ஏசாயா 60:20, 1 கொரிந்தியர் 15 அதனுடைய 23-24 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 60:20. அப்படியே 1 கொரிந்தியர் 15, 23, 24. ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வாசித்த 3 வசனங்களும் ஒரு வார்த்தையை மிக அழுத்தமாக நமக்கு
அது சுட்டி காட்டுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 3 வசனங்களும் மிக அழுத்தமாக ஒரு வார்த்தையை நமக்கு முன்வைக்கிறது. நிச்சயமாகவே முடிவு. முடிவு. ஏசாயா தீர்க்கதரிசனம் 60:20 வாசிக்கும் போதும் அந்த பதத்தை நீங்கள் அங்கு கவனிக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு முடிவு உண்டாகும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அது மறுமையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை உட்கொண்டிருக்கிற ஒரு வசனமா இருந்தாலும் அங்கேயும் நீங்கள் கவனிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது முடிவு. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் ஆவியானவருடைய நடத்திப்போடு கூட நான் இன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற வார்த்தை, நம்முடைய தேவன் முடிவு உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை ஆராய்ந்து உட்கொண்டு யோசிப்பீர்களே, ஆனா இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி பல அவமானங்களின் நடுவில், பல காயப்படுத்தப்படுகிற நடுவில், பல அந்த காயங்களும் அந்த இரத்த வெள்ளத்திலும் மிதந்து அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை நாம் அதிகமாக கேட்டு இருக்கிறோம், அல்லது அதிகமாக அதை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். என் பிதாவை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு வாரத்தில் 7 நாள் என்று நாம் நிர்ணயம் பண்ணுகிறதற்கு முன்ன தேவன் இந்த 7 நாளை நிர்ணயம் பண்ணி 6 நாட்கள் எல்லாவற்றையும் செய்து எல்லாம் முடிந்ததென்று அறிந்து அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த 2 சம்பவத்தை நீங்க உள்ளே எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஏதோ காலகாலமாக, தலைமுறை தலைமுறையாக, அல்லது குடும்பம் குடும்பமாக சந்தித்து 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 இப்படியே வாழ வேண்டும் என்று அல்ல. தேவன் விரும்புகிறது, தேவன் அவைகளிலிருந்து ஒரு முடிவை உண்டாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 6 நாள் தேவன் படைச்சார், முடிந்ததென்று ஓய்ந்திருந்தார். அவர் தான் ஓய்ந்திருந்தாரே தவிர அவர் எவைகளை எல்லாம் படைத்தாரோ அவைகள் எல்லாம் முளைப்பிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அவைகள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பித்தது. அவைகள் எல்லாம் தேசத்தை பலுகி பெருக ஆரம்பித்தது. அந்த வரிசையில தான் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாலும் அதன் பிறகு அவர் எதற்காக எந்த கிரியைகளை செய்து முடித்தாரோ அந்த கிரியைகள் அத்தனையும் முளைத்தெழும்ப ஆரம்பித்தது. அவரை சந்திக்கும்படியாய், அல்லது அவருக்காக ஆயத்தமாகும்படியாய், அல்லது அவர் கட்டியிருக்கிற அந்த பரலோக வீட்டில் வாசம் பண்ணும்படியான ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணும்படி அவர் செய்த கிரியைகள் அத்தனையும் அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக அவைகள் எல்லாம் உருவெடுக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் விதமாய் சொல்ல ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவை அவர் உண்டாக்கும் போது, உங்கள் சரீரங்களில் அவர் ஒரு முடிவை உண்டாக்கும் போது, உங்கள் குடும்பங்களில் அவர் ஒரு முடிவை உண்டாக்கும் போது, தலைமுறைகளுடைய காரியங்களில் அவர் ஒரு முடிவை உண்டாக்கும் போது, அந்த காரியங்களிலே அவர்கள் முடிந்து போகவில்லை. அந்த காரியத்திற்கு பின்பு அவர் அதை கிரியை செய்ததற்கு பின்பு, அவர் அதை நிறைவேற்றினதற்கு பின்பு அந்த குடும்பத்திற்கு நேராக, அந்த தலைமுறைக்கு நேராக, அந்த பிள்ளைகளுக்கு நேராக, அந்த சரீரத்திற்கு நேராக, அந்த வீட்டிற்கு நேராக, இந்த சபைக்கு நேராக தேவ மகிமை துளிர் விடுகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் முடிவை உண்டாக்குகிறார். அதற்கு தான் அவர் முடிவை உண்டாக்குகிறார். அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் ஓடுகிறது, இவ்வளவு பிரயாசப்பட்டும் இதுல ஒரு முடிவு உண்டாகலையே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல ஒரு முடிவு உண்டாகலையே,
இவ்வளவாக ஓடியும் இதுல ஒரு முடிவு உண்டாகலையே. வசனம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி என் தேவன் நிறைவேற்றி முடித்தது எல்லாம் அந்த படைப்பில் இருந்து, எப்படி என் தேவன் அந்த படைப்பின் நாட்களில் எல்லாவற்றையும் படைத்து நிறைவேற்றி முடித்தாரோ, அவர் முடித்ததற்கு பின்பு எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பித்தது போல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்த பின்பு எப்படி ஆமென் தேவ பிள்ளைகள் தேவனுக்குள்ளாக வளரும்படி பலன் கொடுக்க ஆரம்பித்ததோ, அதுபோல நம்முடைய வாழ்விலும் தேவன் சில காரியங்களை நிறைவேற்றி முடிக்கும் போது கர்த்தருடைய நன்மைகளை, கர்த்தருடைய மேன்மைகளை, கர்த்தருடைய விடுதலைகளை, கர்த்தருடைய அனுக்கிரகத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தரால் உண்டாகிற பெரிதான வல்லமையான கிரியைகளை நாம் பார்த்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி முடித்த போது ஒரு காரியத்தை செய்தார். சிங்காசனத்திற்கு போராடின பிசாசை அவர் கீழே தள்ள பண்ணினார். அல்லேலூயா. சிங்காசனத்திற்காக போராடின அந்த ஆவிய சாத்தான கர்த்தர் கீழே தள்ளினார். அதோடு கூட இயேசு சிலுவையில் இதை செய்து முடித்த போது பிசாசுடைய எல்லா தந்திரமான திட்டங்களையும் அவர் முறியடித்து ஜெயித்தார். அல்லேலூயா. ஆவியானவருடைய துணையோடு தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும் போது நம்மை மேற்கொள்ள வந்த எல்லா ஆவிகளையும் தேவனாகிய கர்த்தர் பாதாளத்தின் வாசலை திறந்து அடைக்கிறவராயிருக்கிறார். அவர் முடிவை உண்டாக்குகிற தேவன். முடிவை உண்டாக்கும்படி 2 பகுதிகளை நான் உங்களோட பேசும்படியாய் வாஞ்சிக்கிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து முடிவை உண்டாக்குவார், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து முடிவை உண்டாக்குவார். 2, அந்த சூழ்நிலையில் அந்த முடிவு உண்டாகிறதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. இது 2ம் மிக அத்தியாவசியமானது. தெரிந்த பகுதிகள், மிக தெரிந்த பகுதிகள். அவருடைய வேத வசனம் முத்துக்களை போல விலை உயர்ந்ததாயிற்றே, கடலை போல ஆழமானதாயிற்றே. தோண்டி எடுக்க 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 அவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம், பொறுமையா வாசிக்கலாம். எல்லாரும் இந்த பகுதியை திருப்பிக் கொள்ளுகிறதற்காக ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38 முதல் 43 வரையிலும் நாம் வாசிக்கலாம், வாசிக்க கவனிக்கலாம். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். இந்த யோசேப்பை நோக்கி இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவன் இல்லை. உன் வாக்கின்படியே நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் பெரியவனா இருப்பேன் என்றான். நோக்கிப்பார், உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி போட்டிருந்த கழற்றி போட்டு கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் நோக்கி, நான் பார்வோன், அதுல எந்த மாற்றமும் இல்லை, நான் தான் பார்வோன், அதுதான் உண்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும்
என் உத்தரவு இல்லாம வேணா கூட அவன் கையை கால அசைக்கலாம். ஆனா உன்னுடைய உத்தரவு இல்லாம தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க நல்லா உள்வாங்கி பார்ப்பீங்கன்னா, சிறைப்படுத்தப்பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு முடிவு யோசேப்புக்கு உண்டானது. அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமான வசன வார்த்தை. சிறைப்படுத்தப்பட்டவனுடைய வாழ்க்கையில முடிவு உண்டாச்சு உண்மை. ஆனா அதே நேரத்தில் எவர் கையில சிறைப்படுத்தப்பட்டவனா இருந்தானோ அவனுடைய கையில மற்றவர்கள் சிறைப்படுத்தப்படும்படியான அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. மாத்தி பாக்குறீங்களா? இவன் அடிமையா இருக்கும்போது, சிறைச்சாலையில் இருக்கும்போது இவனுக்கு கை கால் அசைக்கிறதுக்கு அனுமதி உண்டான்னு தெரியாது. ஆனால் சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாக்கப்படுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் இவன் வாழ்க்கையில் கட்டளையிட்ட போது, பார்வோனே சொல்றான், நான் தான் பார்வோன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா உன்னுடைய அனுமதி இல்லாம, அல்லேலூயா, சிறைப்படுத்தப்பட்டவனுடைய கையில சிறைப்படுத்தப்படுகிற அதிகாரங்களை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. நீ சிறைப்படுத்தப்பட்டதற்கு பல காரியங்கள் இருக்கலாம். என் தேவன் ஆகிய கர்த்தர் இந்த சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற உன்னை சிறைப்படுத்துகிற இந்த அதிகாரங்களை எல்லாம் என் தேவன் ஆகிய கர்த்தர் உன்னை கொண்டு அதை சிறைப்படுத்தத்தக்கதான அந்த கிருபைகளை என் தேவன் தருவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை மிக அழகாக சொல்லப்படுகிறதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அதுதான் 38ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ? சிறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டாகணும்னா, எதனால நான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டாகணும்னா, தேவ ஆவியானவர் உங்க சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த இடங்களில அவர் உலாவி கிரியை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டில், உங்க சரீரத்தில், குடும்பத்தில், தேசத்தில், சமுதாயத்தில், பிள்ளைகள் நடுவில் என்ன சிறைப்படுத்தப்பட்ட அனுபவமா இருக்கட்டும், ஆவியானவர் அந்த சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற அனுபவத்தில் அவர் உலாவி வருவாரே ஆனால் அவர் உன்னை அதிலிருந்து விடுதலையாக்கும்படி அவர் விரும்புகிறார் என்கிறதை நீ மறக்க கூடாது. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். சிறையிலிருந்து வெளியாகணும்னா இல்ல, அவங்க அந்த நெருக்கத்தில் பாடி துதிச்சதுக்கு காரணம் ஆவியானவருடைய கிரியை மாத்திரம் வெளிப்படணும். அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் ஒரு கூட்ட ஜனம் ஒருமனப்பட்டவர்களாக வீட்டில் பாடி துதித்தார்கள். அவங்க சிறைச்சாலையில் இருக்கிற பேதுரு வெளியில வரணும்னா, ஏன்னா அவங்களுக்கு அது ஆச்சரியமா இருந்து, பேதுரு அந்த வீட்டினுடைய வாசல்ல வந்து தட்டும் போது நம்பவே முடியல. அவங்க பாடி துதிச்சதுக்கு காரணம், ஆண்டவரே இந்த சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற அனுபவத்தில் எங்கள் ஆவியானவர் கிரியை செய்யணும், ஆவியானவர் உலாவணும், ஆவியானவர் தாமே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். ஆவியானவர் கிரியை செஞ்சா என்ன கட்டுகளா இருந்தாலும் கலரும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சிறையிருப்புகளா இருந்தாலும் முடிவுகள் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சிறையிருப்புக்கு முடிவு உண்டாகணும்னா ஆவியானவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும் என்கிற வாஞ்சையோட அவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. வேத வசனத்தினுடைய ரகசியங்களை உள்ள போய் ஆராய்ந்து எடுத்துட்டு அதை எப்படியோ மேல்படையா அபியாசப்படுத்த ஆரம்பிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. வெகு நாள் சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பில் நான் எப்படி வெளியே வருகிறது? இந்த சூழ்நிலையில் நான் எப்படி வெளியே வருகிறது? தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை. இந்த போராட்டத்திலிருந்து வெளியேறி வருகிறதற்கு ஒரு வழி இல்லை. ஒரு வழி உண்டு. என் தேவனுடைய பாதத்தில் இருக்கும்போது, அந்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்களாய் மாறும்போது, அந்த ஆவியானவருக்குள்ளாய் பலனடைந்து கொண்டிருக்கும் போது
அந்த ஆவியானவரை நாம மகிமைப்படுத்தி அவர் கிரியை செய்யும்படி பாடி துதிக்கும் போது யாரும் சொல்லி தர வேண்டிய விஷயம் இல்லை. அவரே தன்னுடைய கிரியையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது உன்னுடைய சிறையிருப்பில் ஒரு முடிவு உண்டாகும். அல்லேலூயா. முடிவை உண்டாக்க விரும்புகிற தேவன். 13 வருஷம் சிறையிருப்பு. ஆனா வசனம் சொல்லுது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன், அல்லேலூயா, அவன் சிறை இருக்கிற இடத்திலும் ஆவியானவர் கிரியை செய்தார். அல்லேலூயா. அவன் சிறைப்பட்டு போன இடத்திலும் என் தேவாவியானவர் சும்மா இருக்கல, அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டே இருந்தார். அப்படின்னா அது அர்த்தம் தெரியுமா? நீ என்ன பாடுகள் பட்டாலும் உனக்குள்ள தேவ ஆவியானவரை தக்க வைத்துக் கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக நிச்சயமாக இந்த சிறையிருப்பில் இருந்து ஒரு முடிவை என் தேவனாகிய கர்த்தர் அவர் பூரணமாய் தருகிறதற்கு நிச்சயமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ சபையே, வாழ்க்கையில இந்த சிறையிருப்பின் அனுபவம் என்கிறது ரொம்ப கஷ்டம். அரை நேரத்தில் வீட்டில் சண்டை நடக்கும் சொல்லுவோம், நீர் வேணா ஒரு வாரம் வீட்டில் இருந்து வாரம், அப்போ இங்கே உள்ள பாடிச்சு விடலாம், உடனே இந்த பக்கத்தில் அடுத்த பக்கத்தில் போவோம். நீ வேணா அப்போ ஒரு வாரம் எனக்கு வண்டியை எடுத்துட்டு நான் போகிற இடம் எல்லாம் போய் வந்து. இது பொதுவா 2 பகுதிகளிலும் 2 மனிதர்களும் அல்லது 2 தரப்பினர்களும் சந்திக்கிற அந்த சிறையிருப்பு என்பது மாறாதா? மாற்றம் உண்டாவாதா? இதுல ஒரு மாற்றம் உண்டாகாதா? இந்த சிறையிருப்பில் இருந்து மறுபடியும் நான் இந்த இடத்திற்குள்ள போகாதபடி, மறுபடியும் இந்த சூழ்நிலைக்குள்ள போகாதபடி, மறுபடியும் இந்த காரியத்துக்குள்ள அகப்படாதபடி ஒரு மாற்றம் உண்டாகாதான்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறது உண்மை. அந்த முயற்சியில பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனால் உன்னை எவராலும் சிறைப்படுத்த முடியாது. உன் கட்டுகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் அக்கினியின் ஜுவாலைகளை அனுப்பி அத்து தரிக்க வைக்கிறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரிந்த நபர் தான் ஆவியானவரை அவன் எப்ப பலமாய் பெற்றானோ அவனை சிறைப்படுத்தும்படி வந்தவர்கள் பயந்து ஓடும்படி அவன் கட்டுகள் எல்லாம் நெருப்பில் பட்ட நூல் போல எப்படி தெரிச்சுதான் அத்து தரித்தது. அல்லேலூயா. முதல்ல என் தேவனாகிய கர்த்தருடைய அந்த ஆவியானவர் என் சரீரத்திற்குள்ள கிரியை செய்யணும், என் குடும்பத்திற்குள்ள கிரியை செய்யணும், என் வீட்டிற்குள்ள கிரியை செய்யணும். ஏன்னா ஆவியானவர் கிரியை செய்யும் போது, ஆமென், ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கின்மையானவைகள் எல்லாம் எப்படி உள்ளதாய் மாறிற்று? ஒழுங்குள்ளதாய் மாறிற்று. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்குள்ள அவர் அசைவாடுகிறதற்கு நீங்க விட்டு கொடுப்பீங்க அப்படின்னா எந்த சிறையிருப்பையும், எந்த இக்கட்டையும், எந்த கட்டுகளையும், எந்த சாப பிசாசையும், எந்த போராட்டத்தின் ஆவியையும், எந்த செய்வினையின் கிரியைகளையும், எந்த வல்லமையின் சக்திகளையும் என் கர்த்தர் உடைத்தறிந்து உன்னுடைய சிறையிருப்புக்கு ஒரு முடிவுண்டாக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. நம்ம என்னதான் படிச்சாலும் படிச்ச விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்கலன்னா என்ன கிடைக்காது? சர்டிபிகேட் கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது. நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், இவ்வளவு படிக்க வச்சு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோம். வேலை வாங்கி கொடுத்த பிறகு படிச்ச அந்த படிப்பை தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் போய் அதை செஞ்சு பார்க்கல, அதை செயல்முறைப்படுத்தலைன்னா என்ன பிரயோஜனம்? போன முதல் நாளே படரி வாக்கில் அடி கொடுத்து நீ படித்தது என்ன பிரயோஜனமோன்னு சொல்லி விரட்டுவாங்க. ராத்திரி பகலாய் கர்த்தருடைய சமூகத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ இருந்து வேத வசனத்தை படிக்கிற நீ
பட்டதாரியை போல மாறிக்கொண்டிருக்கிற நீ வேத வசனத்தை உள்ள உட்கொண்டு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவரை பாடி துதிச்சு அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு நீ முயற்சி எடுக்கலைன்னா நீ ஒரு பேதையாய்தான் இருக்கிறாய். கர்த்தரிடத்தில் அந்த பலனை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாய் களி கூறும்படி பிரயாசப்படு. ஹல்லேலூயா. வசனத்தை படிச்சுட்டு விட்டுட்டு போகாத. அதை அப்பியாசப்படுத்து. சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற வாய்ப்பாடு. ஒரு பெட்டி கடைக்கு முன்னாடி நம்ம சாதனை வாங்குறதுக்கு நம்ம அனுப்பி விடம்போம். அது கிரியை செய்யணும்னா அது பிள்ளையினுடைய இருதயத்தின் ஆழத்தில் தெளிவாக பதிந்திருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னதுக்கு மேல சொல்லுவோம், தள்ளுனதுக்கு மேல தள்ளுவோம், நுள்ளுனதுக்கு மேல நுள்ளுவோம், கொட்டுனதுக்கு மேல கொட்டுவோம். எதுக்கு? அந்த வாய்ப்பாடு மனப்பாடம் வருது. அதுபோல என் தேவன் ஏன் தெரியுமா சொல்றதுக்கு மேல சொல்றாரு, தள்ளுறதுக்கு மேல தள்ளுறாரு? வசனத்தை படிச்சு உள்ள வச்சுட்டு போறதுக்கு அல்ல, அது உன் வாழ்க்கையில கிரியை செய்ய பண்ணு. ஆவியானவருக்கு கிரியை செய்யும்படி இடம்பத்துக்குள்ள கிரியை செய்யட்டும், உன் சரீரத்துக்குள்ள கிரியை செய்யட்டும், உன் வீட்டிற்குள்ள கிரியை செய்யட்டும், உன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு கிரியை செய்யட்டும், தலைமுறைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும், உன் எல்கைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும். அதை விட்டு கொடு. அல்லேலூயா. என் ஆவியானவரை கிரியை செய்வதற்கு நீ படித்த வசனத்தை பயன்படுத்த வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்புக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ சபையே, இந்த வார்த்தையை நீங்க உள்ள வாங்குறது இல்ல, ஆவியானுடைய கிரியையை வெளிப்படுத்துகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 40 முதல் 42 வரை. அத்தனை பேரும் வாசிக்கும்படியாக வேதத்தை திருப்பிக் கொள்ளட்டும். நீங்கள் நிதானமாகவே வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 40 முதல் 42 வரை. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே சேனைகள் எல்லாம் புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் ராத்திரி ஆயிற்று. எல்லாரும் தலைமுறை தோறும் ராத்திரி இதுவே. அப்படியே நீங்க அதே யாத்திராகமத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிச்சிருங்க. நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் கேட்டு அறிந்திருக்கிற. முதலாவது எகிப்தியனின் கைக்கு விடுதலையாக்கவும், இரண்டாவது இந்த பாடுகள் நிறைந்த, இந்த உபத்திரவங்கள் நிறைந்த, நிந்தைகள், அவமானங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் என்று சொல்லி அடிமைத்தனம் நிறைந்திருக்கிற இந்த தேசத்திலிருந்து நீக்கவும். நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. 3 வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒன்று, எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும்படி நான் இறங்கினேன். 2, அவர்களை இந்த தேசத்திலிருந்து அவர்களை நான் நீக்கி வேறு பிரித்து எடுக்கும்படி நான் இறங்கினேன். 3, நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன். அல்லேலூயா. அடிமைத்தனத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குகிறார்.
இந்த வசனத்தை நீங்க உட்கொள்ளும் போது நம்ம வீட்டிலிருந்து தெரியாம ஒரு கோழி தூவல் பக்கத்து எல்லையில போய் விழுந்துடக்கூடாது. அவைய சொல்லுவாவ, இது எங்க உள்ளது? உனக்கு வீட்டில் உள்ள கோழி தூவலாக்கம். நம்முடைய இன்னைக்கு நம்ம இருக்கிற பகுதிகளுக்கு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் உன் எல்லை, காசெண்டு, அரை செண்டு, முக்கால் செண்டு, 1 செண்டு, 2 செண்டு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எனிஒன் நீங்க வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளவுதான். ஆனா என் தேவன் உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்க கொண்டு போறாருன்னா அளவில்லை. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அளவில்லை நலம் நிறைந்த தோட்டம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல என்னை கொண்டு போகும்படி என் தேவனாகிய கர்த்தர் இந்த அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் இல்லையா? என் காலத்துல என் பிள்ளைக்கு எங்கெங்கிலும் 1 சென்டெங்கிலும் அரை சென்டெங்கிலும் வாங்கி வச்சுட்டு கண்ணு மூடணும் கடவுளேன்னு நம்ம ரொம்ப வாஞ்சிக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள். இந்த உலகத்தில் அது நமக்கு அது தவறல்ல, அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனால் என் தேவன் உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னுடைய அடிமைத்தனத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கி அவர் எங்க கொண்டு போய் வைக்கிறார்னா எல்லா நன்மைகளும் நிறைந்த நலமும் விசாலமுமான தேசத்துல உன்னை கொண்டு வைத்தவர் அழகு பார்க்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உன் அடிமைத்தனத்தை அவர் பார்க்கிறார். நீ உபத்திரவப்படுகிறத பார்க்கிறார். நீ ஆளோட்டிகளின் நிமித்தம், பார்வோனால் ஏவப்பட்டிருக்கிற ஆளோட்டிகளின் நிமித்தம் நீ படுகிற கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலிருந்து நாம் கடன்பட்டவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளும் ஆவியானோர் நடத்துகிற வண்ணமாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த ஆளோட்டிகளுடைய வேலைகள் என்னன்னா, எவ்விதமாக அடிமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவு அவர்களை அடிமைக்குள்ள வைத்திருக்க முடியுமோ, எந்த அளவு அவர்களை அற்பமாக தள்ள முடியுமோ, நினைக்க முடியுமோ, அவர்களை ஒடுக்க முடியுமோ, அதை இந்த ஆளோட்டிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. நிறைய பகுதி இருக்கு. நான் உங்களை மொத்த வார்த்தைகளும் சொல்லித்தர வேண்டியிருக்கிறதுனால மேலோட்டமாய் அழைத்து செல்லுகிறேன். அடிமைத்தனத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவை உண்டாக்கணும்னா, என் தேவனாகிய கர்த்தர் அடிமைத்தனத்தை சந்திக்கிற உங்கள் வாழ்க்கையில அவர் இறங்கி வரணும். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அனுமதித்த நாட்கள்னே வைப்பமே சிறையிருப்பு. ஆபிரகாம்கிட்ட சொன்னார். எத்தனை வருஷம் சொன்னார்னா 400 வருஷம் தான் சொன்னார். அடுத்த வருஷங்களை கவனிக்கும் போது அந்த மனிதர்களை, அந்த பிள்ளைகளை அந்த சிறையிருப்பின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றி கொண்டு வருகிறதற்கு இனி ஒரு மனிதனையோ, இனி ஒரு பக்தி உள்ளவனையோ, இனி ஒரு தைரியசாலியையோ பார்க்க முடியல. என் கர்த்தரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இறங்கினார். அல்லேலூயா. உன் அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலையாக்க முடியலையா? மனுஷனை நம்பி ஓடாத, மருத்துவர்களை நம்பி ஓடாத, என் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துகிட. அவர் உனக்கா இறங்குவாரே ஆனால் விடுதலை உண்டு. அல்லேலூயா. 38 வருஷமா எத்தனை தூதனை பெதஸ்தா குளத்தில் கலக்கினதை பார்த்திருப்பான் இல்லையா? அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன இறக்கி விட ஆள் இல்லைன்றது அவனுடைய எண்ணமா இருந்தது. அவன் ஒன்று அறியாதிருந்தான், என்னை சுகப்படுத்தும்படி ஒருவர் இறங்கி வருகிறார், என்னை விடுதலையாக்கும்படி ஒருவர் இறங்கி வருகிறார், எனக்கான ஒரு விடுதலையை அந்த அடிமைத்தனத்தில் தரும்படி இறங்கி வருகிறார் என்கிறதை அவன் அறியாமல் இருந்தான். ஆனால் ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இந்த பகல் ஆராதனை நீ அறிந்து கொள். உன்னை உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, அந்த அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படி இறங்கி வருகிறவர் ஒருவர் உண்டு. அவரை விடாதே. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு முடிவு உண்டாகணும்னா என் கர்த்தர் இறங்கி வரணும் என்கிற அந்த ஏக்கத்தை, அந்த தாகத்தை விடாத. அல்லேலூயா. ஒருத்தன் கதர்னா,
அவன் இருக்கிற இடத்துல இருந்து கதறினான், தாவீதின் குமாரனே. கொஞ்சம் பேர் சத்தம் போட்டாங்க, வாய மூடு, ஆராதிக்காத, சும்மா இரு, சத்தம் போடாத, அந்நிய பாஷை பேசாத, அமைதியாரு. ஆனா அவன் கதறுதல், அவன் அடிமைத்தனத்தை விட உள்ளவராக இருக்கிறதற்கு, அவர் இறங்கி வருகிறதற்கு, அவன் கண்களை திறக்கிறதற்கு, அவனுடைய கண்களினாலே அவன் மறுபடியும் இந்த உலகத்தை மேற்கொண்டு முன்னேறி செல்லுகிறதற்கு, அவனுடைய அடிமைத்தனத்தின் முகத்தடியை உடை தருகிறதற்கு கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ சபையே, சிறையிருப்பில் முடிவு உண்டாகணும்னா ஆவியானவர் கிரியை செய்யணும். உன்னுடைய அடிமைத்தனத்தில் முடிவு உண்டாகணும்னா என் கர்த்தர் இறங்கி வரணும். ஹல்லேலூயா. மூன்றாவது, யோசுவா 12ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோசுவா பங்கிட்டதுமான ஏத்தியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமாகிய ராஜாக்கள் யாரெனில் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே 11ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. ஹல்லேலூயா. மூன்றாவது, என் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. வனாந்தரமான ஒரு அனுபவம், வனாந்தரமான ஒரு சூழ்நிலை, வறட்சியான ஒரு அந்த அனுபவத்தில் கடந்து போகிற சூழ்நிலைகள். என் தேவனாகிய கர்த்தர், நீங்க வாசித்த இந்த வசனத்தை படிக்கும் போது ஒன்று புரிந்து கொள்ள முடியும். அவர் இந்த வனாந்தரத்திற்கு முடிவு உண்டாக்கும்படி தன் ஜனத்தை நடத்தி வந்த 40 வருஷம் கடுமையாய் நடத்தினார். மோசேயினுடைய நடத்திப்பை எடுத்தாலே ஒரு தனி ஆண்டவருடைய செய்தி அது. அப்படி அவ்விதமாக நடத்தினார். அவர் இந்த உலகத்தை விட்டு கர்த்தருக்குள்ள தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள் வந்தது, முடிந்தது. அடுத்த அந்த வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் கானான் தேசத்தினுடைய எல்கைகளுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்ப தேசத்தை பங்கிடணும், யார் வழியே இல்லை. நீங்க வசனம் படிச்சு பார்த்தீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு உலகத்தில் ஒருத்தரை பார்க்கல. இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவானுக்காக இந்த ஜனங்கள் துக்கம் கொண்டாடினதை 40 நாள் வசனம் சொல்லுது, 40 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். யாருக்காக? மோசேக்காக. ஏன்னா அவ்வளவு நல்ல மனிதன், தன்னுடைய ஜனத்தை அவ்வளவு போராட்டத்திலும் அவ்வளவு பிரச்சனைகளிலும் தன்னுடைய ஜனத்தை நேர்த்தியாய் நடத்தி சென்றவர். 40 நாட்கள் ஜனங்கள் அவரை கர்த்தர் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த ஜனங்கள் மோசேக்காக துக்கம் கொண்டாடினார்கள். வசனம் இருக்கு. இப்ப நாள் முடிந்தது, அடுத்து தேசம் பங்கிடப்படணும். நம்பினோர்கள் எல்லாம் விடை பெற்றாலும் நாம் ஆராதிக்கிற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நம்பி நினைப்போம் நமக்கு இன்னார் இருக்கிறது வரைக்கும் ஒரு கலக்கமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்றின் மூலமாய் நம்பினோர்கள் இல்லாமல் போனாலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் முடிவு உண்டாக்குறார் தெரியுமா? வனாந்தர வாழ்க்கைக்கு ராத்திரியில அக்னி ஸ்தம்பமாக, பகலில மேக ஸ்தம்பமாக வழி நடத்துகிறது யாருன்னு கேட்டா
எவர் இறங்கி வந்தாரோ அவர் இறங்கி வந்துட்டு உன்னை விடுதலையாக்கிட்டு விட்டுட்டு போகல, அவரே உன்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை வனாந்தரத்தில் நடத்திட்டு அவர் முன்குறிச்ச ஊழியக்காரன் மோசே விட்ட உடனே அவர் விட்டுட்டு போகிறவர் அல்ல. அழைத்த தேவன் உண்மை உள்ளவரானபடியினால் மரண பரியந்தம் அல்லேலூயா நடத்துவார் சொல்றதை விட அத்தனை நன்மைகளையும் தந்து நடத்துவார். அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்க வேண்டிய வசனம். வனாந்தரத்தில் தகப்பன்மார்களும் தாய்மார்களும் பிள்ளைகளுமாக பிரயாணம் பண்ணாங்க. வனாந்தரத்தில் எல்லாரும் விட்டுட்டு போனாங்க. பிள்ளைகள் மாத்திரம்தான் இப்ப கானானுக்குள்ள போச்சு. தகப்பன்மார்கள் இருந்திருந்தா கூட ஒருவேளை நமக்கு வேண்டி அடி வச்சீங்களும் என்னத்தைங்களும் நம்ம அப்படிதானே நிறைய நேரத்தில் தைரியமா இருப்போம். அப்பா இருக்க வரைக்கும் ஒரு கவலை இல்லை, அம்மா இருக்க வரைக்கும் ஒரு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு வர வேண்டியதை எப்படி எங்களும் அடி வச்சு எப்படி எங்களும் ஆமா எங்கோடி எங்களும் அவைய நுழைஞ்சி எடுத்து போராடி எடுத்து எப்படி எங்களும் காரியத்தை யாரும் இல்லையோ. அல்லேலூயா. ஆனா உண்மை என்னன்னா வனாந்தரத்தில் நீங்க படிச்சு பாருங்க, யோசுவாவையும் காலேப்பையும் தவிர ஒரு பிள்ளைகளுக்கு கூட ஒரு அப்பாயும் போகல ஒரு அம்மாயும் போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பங்கிடப்பட வேண்டிய தேசம் வனாந்தரத்தில் இருந்தவர்களுக்கு அது பூரணமாய் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திற்கு ஒரு முடிவை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாக்கினார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அலைந்து திரிகிற ஒரு அனுபவத்திற்குள்ள நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வனாந்தரத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படி அவரே பகலில் மேக ஸ்தம்பமாக ராத்திரியில் அக்கினி ஸ்தம்பமாக வழி நடத்துவாரே. ஆனால் யார் இல்லாமல் போனாலும் யார் வராமல் போனாலும் யார் கூட இருந்து உதவி செய்கிறதற்கு முன் இல்லாமல் போனாலும் வனாந்தரத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்குவார். வறுமை மாறும். அல்லேலூயா. வறட்சி மாறும், இல்லாமை மாறும், துறவுகளில் நீரூற்று இல்லாத அனுபவங்கள் மாறும். என் தேவனாகிய கர்த்தர் உண்மையாவே நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் நடத்துறாரு, இவ்வளவு கஷ்டத்துல நடத்துறாரு. நீ நடக்கிற ஒரு வனாந்தர பாதை, இந்த வனாந்தர பாதை முடிஞ்சு அடுத்த ஒரு தேசம் இருக்கு, நலமும் விசாலமுமான தேசம். அதற்குள்ளே என் தேவன் உன்னை அழைத்து செல்ல வேண்டுமானால் தேவன் உன்னை அனுதினமும் நடத்தும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர் நடத்த போதுமானவர், போதுமானவர். பிரியமான தேவ சபையே, உன்னுடைய வனாந்தர வாழ்க்கைக்கு என் தேவன் முடிவு உண்டாக்க விரும்புகிறார், விரும்புகிறார். நம்ம தகுதி உள்ளவர்கள் அல்ல. இந்த வனாந்தரத்தை தாண்டி ஒரு பெரிய தேசத்தை சொந்தமாக்குகிறதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனா அவர் வழி நடத்துகிறதுனால அவருடைய நாமத்துக்கு குறைச்சல் உண்டாகாதபடி, அவருடைய நாமத்திற்கு எவரும் பரிகாசம் சூட்டி விடாதிருக்கும்படி அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் சகல நன்மைகளையும் கொடுத்து மரண பரியந்தம் நடத்த போதுமானவர். அல்லேலூயா. சொல்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வனாந்தர வாழ்க்கைக்கு இந்த வருஷத்துல ஒரு முடிவை என் தேவன் கட்டளையிடணும். இந்த வருஷம் இன்னும் நீ யாத்திரை பண்ணுகிறதற்கு 6 மாதம் இருக்கு. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே வனாந்தரத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்குகிற தேவன் என்னுடைய இந்த நீங்க யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைனா பாடு நிறைஞ்ச வாழ்க்கை. உண்மை, வனாந்தர வாழ்க்கைனா பாடு நிறைஞ்ச வாழ்க்கை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா என் தேவன் வனாந்தர பார்வோனுடைய கூட்டத்தாருடைய கையில் இருந்த அத்தனை நன்மைகளையும் இவர்கள் உரிந்தது பாதி அவர்கள் கொடுத்தது பாதி என்று சொல்லி சம்பூரணத்தோடு கொண்டு வந்தார். ஏனா இவர்கள் பிரவேசிக்கிற தேசமானது இவர்கள் கொண்டு செல்லுகிற அத்தனை நன்மைகளோடு இருந்து இவர்கள் சமாதானமாய் வாழும்படியான தேசம்.
அல்லேலூயா. இன்னைக்கு நீ நடக்கிற வனாந்தரத்துக்கு என் கர்த்தர் முடிவு உண்டாக்குவாரேயானால், அழகான வசனம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும், அதுக்கப்புறம் நீ கண்ணு மூடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி கண்ணு மூடணும்னா என் தேவனாய் கர்த்தர் இந்த வனாந்தரத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும். நிறைய பேர் நினைக்கிறது, நான் ஏன் இன்னும் கிடக்கேன், இதெல்லாம் காணணுமா கடவுளே? இப்படி எல்லாம் இனி கேட்க வேண்டியது, இதெல்லாம் காணும்படி கர்த்தர் என்னை வைத்தீரே. மாறணும், வார்த்தை தான், இந்த உச்சரிப்பு மாறணும், அவ்வளவுதான். இதெல்லாம் கண்டுட்டு நான் கிடக்கணுமா கடவுளே? இதெல்லாம் காணும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தந்தீரே. அல்லேலூயா. உச்சரிப்பு மாறணும்னா உன் வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகணும். அல்லேலூயா. நீ படுற கஷ்டம் போல, உன் பிள்ளை படுற கஷ்டம் போல, வீட்டில் இருக்கிறவங்க படுற கஷ்டம் போல இனி ஒரு கஷ்டம் யாரும் சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிற உனக்குள்ள இந்த வனாந்தரத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கும் ஆண்டவரேன்னு நீ உற்சாகமாய் தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் வழி நடத்துவதற்கு உட்படுவாயானால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த வனாந்தரத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். நேரம் போயிடுச்சு, 3 பக்கத்துக்குள்ளதான் நிற்கிறோம். வேகமாக அடுத்த பகுதிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ரூத்துனுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரூத்துனுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். என் மகளே, என்னமாய் முடியும் என்று பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. பிரியமான தேவ சபையே, தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச சம்பவம். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கணும். நகோமி தனிமையா இருக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. ரூத் தனிமையா இருக்க என்ன அவசியம் வேண்டியதாயிற்று? யோசிச்சு பாக்கீங்களா? நகோமி தனிமையா இருக்கணும்னா எருசலேமில் இருந்து யூதா தேசத்திலிருந்து வந்துட்டா, கர்த்தருடைய சிட்சைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டா. காரணம் உண்டு, தனிமை. நீ அனுபவி ராசா, அனுபவின்னு சொல்லலாம். ரூத்து நல்ல பலசாலியான திருமணம் பண்ண, நல்ல கழிவுள்ளதானே திருமணம் பண்ண, நல்ல வேலை செய்யறவனை தானே திருமணம் பண்ண, நல்ல உழைக்கிறவனை தானே திருமணம் பண்ண, நல்ல நன்மைகளை பார்க்கிறவனை தானே திருமணம் பண்ண. அவளுக்கு ஏன் தனிமை? ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் பெண்ணு பார்த்து கட்டி வைக்கும் அந்த பிரச்சனை நடக்கும். குறிப்பிட்ட நபருக்கு இது இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, எது இருக்கா, நல்ல குணம் இருக்கா? ஐயோ பாஸ்டர் மறந்துட்டோம் பாஸ்டர், எல்லாம் கேட்டோம், இதை கேட்க மறந்துட்டோம் பாஸ்டர். எல்லாம் இருக்கிறதுனால நல்ல வேணும்னு நினைச்சோம் பாஸ்டர், ஆனால் நல்ல குணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளை மரியாதை உண்டா, ஒழுங்குண்டா? ஐயோ எல்லாம் கேட்டேன் பாஸ்டர், ஒண்ணு கேட்க மறந்துட்டேன் பாஸ்டர், இனி ஒன்றும் பண்ண முடியாது. அது வேற சப்ஜெக்ட். ஆனா தனிமையான அனுபவம், தனிமையா இருந்து புலம்புகிற அனுபவம். என் குடும்பத்தில் எனக்கு வேணுங்கிற உறவினர்கள் இல்லாம இல்லை, வேணும் என்கிற சொந்தங்கள் இல்லாம இல்லை, பைத்தியம் நடந்தது போல, தனிமையா ஒரு அகதி அகப்பட்டது போல நான் புலம்புகிறேன். என் தனிமையில எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒருவர் இல்லைன்னு புலம்புறியா? உன்னை பார்த்துதான் என் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை முன் வைக்கிறார்.
உன் தனிமைக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமா என் தேவனாகிய கர்த்தர் உன் தனிமைக்கு ஒரு முடிவை தருவார். ஹல்லேலூயா. எப்ப தருவார்னு கேட்டா, யூதாவில் இருக்கிற பெத்லகேமுக்கு திரும்பும் போது. ஹல்லேலூயா. நல்லா தெரியும், என் ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு இந்த இடம் தான் சரியான இடம்னு உங்களுடைய மனதிற்குள்ள ஆவியானவரால் மிக தெளிவாக ஒரு இடத்தை ஆவியானவர் உணர்த்துவார். அந்த பெத்லகேமுக்குள்ள போய் உட்கார்ந்து அந்த தனிமையிலிருந்து வெளியேறி வர விடாதபடி பல சூழ்நிலைகள் உங்களை வதைக்கலாம். என் தேவன் அந்த வதைப்புகளில் இருந்து மாற்றத்தை தருவாராக. அல்லேலூயா. தனிமை அனுபவங்களிலே ஒரு முடிவை என் கர்த்தர் உண்டாக்குவார். 12 சீஷர்கள் இருந்தாங்க இயேசுவுக்கு. பாட அனுபவிக்கவும் ஒருத்தனும் இல்லை. 12 சீஷர்கள் இருந்தாங்க இயேசுவுக்கு. ஜெபிக்கிறதுக்கு கூட ஜெபிக்க மாடப்பனுக்கு மக்க குடும்பத்துல மாடப்பனுக்கு மக்களே குடும்ப ஜெபம் பண்ணுவோம் மக்களே, சும்மா இருங்க அம்மா, எனக்கு A4 ஆப்பிள் படிக்கணும். அல்லேலூயா. என் தேவன் உன் தனிமை அறிகிறவர். என் தேவன் ஆகிய கர்த்தர். இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா டைம் இல்லை, நீ முடிக்க நான் உந்துகிறேன், ஆவியானவருக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். உன்னுடைய தனிமையை என் தேவனாகிய கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்கும்படி விரும்புகிறார். நீ தனித்த விளந்த அல்ல, நீ தனிமைப்பட்டவன் என்று அல்ல. நீ யூதாவில் பெத்லகேமில் வந்து இருப்பேனா, பெத்லகேமில் என் தேவ பாதத்தில் அப்பத்தின் வீட்டில் விழுந்து கிடப்பேனா, என் தேவனாகிய கர்த்தர் உன் தனிமையை மாற்ற போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செபிக்கலாமா? இன்னும் 3 பகுதிகள் இருக்கிறது, முடிக்க கண்டிப்பாக பகுதி எடுக்கிறதுக்கு முன்ன இந்த 4 பகுதிகளை ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களை ஜெபத்தில் நடத்தும்படி விரும்புகிறேன். ஆவியானவர் கிரியை செய்ய இடம் கொடுத்தீங்கன்னா உங்க சிறை இருப்புக்கு முடிவு உண்டாகும். கர்த்தர் இறங்குகிறதற்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க அடிமைத்தனத்திற்கு முடிவு உண்டாகும். தேவன் வழி நடத்துவதற்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வனாந்தரத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும். அப்பத்தின் வீட்டில் விழுந்து கிடப்பீங்கன்னா உங்கள் தனிமையின் அனுபவங்களுக்கு, தனிமையின் அடிமைத்தனங்களுக்கு, தனிமையின் சூழ்நிலைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். அவருடைய கரத்தில் ஜெபிக்க போகிறோம். முழங்காலில் நிற்கிறவர்களுக்கு நான் தடை இல்லை, நிற்க முடியாதவர்களுக்கும் நான் தடை இல்லை. மற்றவர்கள் தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் எளிமை நின்று. முழங்காலில் நிற்கிறவர்களுக்கு நான் தடை இல்லை, நிற்க திராணி பலன் இல்லாதவர்களுக்கு நான் தடை இல்லை. மற்றவர்கள் தேவ சமூகத்தில் எளிமை நின்று. ஆண்டவரே, முடிவை உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தவர், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர், கர்த்தாவே, இந்த 4 வார்த்தைகளை நான் உட்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவதற்கான ஒரு கிருபை தார். என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவதற்கான ஒரு கிருபை தார். ஆண்டவர், என் சிறையிருப்பிலிருந்து ஒரு முடிவை உண்டாக்கும். ஆண்டவர்,